ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நீங்கள் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களே ஆனால், பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவர் பகலிலே உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனித்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மறுத்தடியிலே சாய்ந்து கொண்டுங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே இதற்காகவே அடியனிடத்தில் இவ்வளவு தூரம் நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்றான் பாருங்க. உடனே அந்த தூதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீ சொன்னபடி செய் என்றார். நீ சொன்னபடி செய் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், எல்லாரும் இந்த வசனத்தை கண்டிப்பா வாசிக்கணும், 6வது வசனத்தை எடுத்துக்கொண்டீர்களா? 18வது பேஜில் இருக்குது. அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய் சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றார். அல்லேலூயா. ஆபிரகாம் யாருங்க? ஆபிரகாம் செல்வசீமான். ஆபிரகாமுக்கு வேலைக்காரங்க இருக்கிறாங்களா? வேதம் சொல்லுகிறது, திரளான வேலைக்காரர்களும் திரளான வேலைக்காரிகளும் யாருக்கு இருக்கிறார்? ஆபிரகாமுக்கு இடத்துல. இப்போ தூதர்கள் 3 பேர் வருகிறாங்க. இந்த 3 பேர் வந்த உடனே இந்த ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, ஓடி எங்க போறாரு? கேட்கல, சத்தமா சொல்லுங்களேன். சாராளத்திற்கு ஓடி, அம்மா 3 தூதர்கள் வந்திருக்கிறாங்க, ஒன்று பண்ணு, நீ 3 படி மெல்லிய நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு. நான் என்ன பண்றேன்னா, ஆட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளம் கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான், அதை அவன் சீக்கிரமாய் சமைத்தான். கவனிங்க, நம்ம இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இந்த சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா, யாராவது ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் வந்துருச்சுன்னா இந்த கணவனார் வந்து ஃபஸ்ட்டு யோசிப்பார், நம்ம மனைவி இடத்துல போய் சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இவன் சொன்ன உடனே சண்டைக்கு வந்துட்டான்னா ஊரில் உள்ள இருக்க எல்லாருக்கும் நான் தான் சாப்பாடாக்கி போடணுமா? நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற சொந்தக்காரங்களெல்லாம் வர சொல்வீங்க, நண்பர்களெல்லாம் வர சொல்வீங்க, நம்மளாலெல்லாம் எல்லாருக்கும் ஆக்கி போடலாம் முடியாது. வேலைக்காரங்க இருக்காங்க, வேணா அவங்கள வச்சு பார்த்துங்க, இல்லை கடையில் வாங்கி போடுங்க. இவர் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எதுக்கு இதெல்லாம் வம்பு, நம்ம பேசிட்டு வேண்டிட்டு வந்தாங்களா, வந்தவங்கள ஹோட்டல்லையே வச்சு சாப்பிட்டு அப்படியே டாட்டா காமிச்சு அனுப்பி விடுறவங்களுடைய அனுப்பி விடுறது போல அண்டர்ஸ்டாண்டிங் தான் நிறைய குடும்பத்தில் இருக்குது. ஆனால் ஆபிரகாமுக்கு அத்தனை வேலைக்காரர்கள் இருந்த போதிலும் சாராயினிடத்துல போய் சொல்லி, அம்மா 3 பேர் வந்திருக்காங்கம்மா, நீ அப்பத்தை சுடுமா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ளேயும் என்ன இருந்திருக்கு? சத்தமா சொல்லுங்க. நம்ம பாஷைப்படி சொன்னா பேச்சுவார்த்தை சரியா இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இல்லை, நம்ம ஆட்கள் நிறைய பேர் லெட்டர் எழுதி பசங்கள்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்களே. இன்னும் நிறைய பேர் மனைவியை வந்து பேர் சொல்லி கூப்பிடுறதும் இல்லை, கணவனை வந்து ஏங்க அப்படின்னு கூப்பிடுறதும் இல்லை. உங்க அப்பாவை கூப்பிடு, உங்க அம்மாவை கூப்பிடு. இன்னைக்கு நிறைய பேருக்கு புரோக்கர் யாரு கேட்கல. இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைங்களை வச்சு விளாண்டே இருக்காங்க பாருங்களேன். உங்க அம்மாவை கூப்பிடு, உங்க அம்மாட்ட போய் சொல்லு, உங்க அம்மாட்ட கொஞ்சம் தண்ணி கொடுக்க சொல்லு, உங்க அம்மாட்ட கொஞ்சம் குழம்பு ஊத்த சொல்லு. பா, இவருக்கு வாயில உச்சரிக்க மாட்டார். ஏன் அப்படின்னா அப்படி உச்சரித்தா அது தீட்டு. ஏன் அம்மா கொஞ்சம் குழம்பு எடுத்துருவாம்மா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இங்கே இருந்தானே, ஏங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டான்னு தெரியுமா? நிறைய பேருடைய வீடுகளில், நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க, சீரியஸா சொல்றேன், நிறைய பேருடைய குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி பேர் சொல்லி கூட ஒருத்தரை கூப்பிடுறது இல்லைன்னு வைங்களேன். பேர் சொல்லி கூட வாங்க அப்படின்னு இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு அடைமொழியில், இல்லைன்னா ஏதோ ஒரு பட்ட பேர்ல, வேணா ஏன் கோணலப்பா இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவாங்க கணவன்மாரு. இல்லைன்னா மனைவி நிறைய பேர் தாளா கூப்பிடு அப்படின்னு அந்த மாதிரி தான் பேசுவாங்களே தவிர ஒரு நல்ல பட்ட பேர் வச்சு யாராவது கூப்பிடுறாங்களா? அப்படி நிறைய
கணவனார் பத்து நிறைய பேர் இந்த கோயம்புத்தூரில் அம்முன்னு கூப்பிடுறாங்கல்ல. அம்மு தானே, அது ஃபேமஸ் தானே அந்த வார்த்தை. அம்மோ வேற என்ன, குட்டி, வேற இன்னும் நிறைய அடைமொழிகள் இருக்கிறது. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து உங்களுடைய மனைவியை வந்து ஒரு பட்டப்பேர், நல்ல ஒரு பேரை வச்சு, அவங்களுடைய பேர் இல்லாம இன்னொரு பேரை வச்சு உங்க மனைவியோ இல்லைன்னா உங்களுடைய கணவனாரையோ கூப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டா, சரி உங்களை பார்த்து கேட்குறேன், சிஸ்டர்ஸை பார்த்து, உங்களுடைய கணவனாரை நிறைய பேர் அப்பான்னு கூப்பிடுறவங்க கை தூங்க பார்க்கலாம். பா தேங்க்யூ சிஸ்டர், நீங்க எல்லாம் உண்மையில நல்லவங்க. இங்க இருக்கிற எல்லாருமே உங்க அம்மாவை வாடி, உங்க மனசிய போடி வாடின்னு சொல்லாம, அவங்க பேர் சொல்லி சொல்லாம, இல்ல ஏதோ ஒரு வாடை, ஒரு தங்கம் என்றோ செல்லம் அப்படின்னோ, இல்ல அப்படின்னா குட்டின்னோ, இல்லைன்னா அம்முன்னோ நான் என் ஒய்ஃபை கூப்பிடுறேன்றவங்க கை தூங்க பார்க்கலாம். சே நல்லவங்க இங்கேயும் இருக்காங்கப்பா, பரவாயில்ல நம்ம சர்ச்சு, ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருக்கு, எனக்கு உண்மையில மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. அப்போ உண்மையிலே அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல இருக்கிறது. அப்போ உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவியின் இடத்துல என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, இந்த இடத்துல நடக்கிறது என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுது, ஆபிரகாமுடைய குடும்பத்திற்கும் இந்த லோத்தினுடைய குடும்பத்திற்கும் இருக்கிற வித்தியாசம். நீங்க அப்படியே லோத்தினுடைய சப்ஜெக்டுக்கு வாங்கல, அது ரொம்ப 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 19ஆம் அதிகாரம் 3வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். யாரு? ஹலோ, நல்லா வாசிங்க அந்த இடத்துல. அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள், இந்த இடத்துல எந்த டிஸ்கஷன் வரல, கேட்கல. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, லோத்துனுடைய குடும்பம் சின்ன பின்னம் ஆகிறதற்கு மிக முக்கியமான காரணம் நான் இந்த வசனத்துல சொல்றேன். அவங்க 2 பேருக்குள்ளேயும் சரியா என்ன இல்லை, பேச்சுவார்த்தை, அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது அடுத்தது. இவங்க 2 பேருக்குள்ளேயும் சரியான பேச்சுவார்த்தையே இல்லைங்க. ஆபிரகாம் அந்த தூதர்கள் வரும்போது ஃபர்ஸ்ட் யாருக்கு தான் போய் சொல்றாரு? தன்னுடைய சாராய்க்கு, மனைவிக்கு தான் போய் சொல்றாரு, அம்மா எடுத்து அப்பம் சுடுமா. ஆனா இவர் சமைச்சாரா என்னன்னு நமக்கு தெரியல, இல்லைன்னா வேலைக்காரங்களை வச்சு சமைச்சாரான்னு தெரியல. ஆக மொத்தத்துல அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தது யாரு தான் கொடுத்ததுன்னு பைபிள் சொல்லுது அப்படின்னா, லோத்து தான் கொடுத்துருக்கிறாரு. இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்கல அப்படின்னா, எந்த டிஸ்கஷனுமே. இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன் என்று சொல்லும் போது கூட அங்க தன்னுடைய அவங்களுக்கு பிரச்சனை, அவங்க குடும்பத்துக்கு பிரச்சனை. ஆனா வேதம் சொல்லுது, அவங்க 2 பேருடைய கையை பிடிச்சிருக்கும் போது ஆண்டவர் லோத்துனுடைய கையை பிடிச்சிட்டு வெளியே விட்டார் அப்படின்னு சொல்லல. லோத்துனுடைய கையும் அவங்க மனைவியினுடைய கையையும் பிடிச்சி வெளியே விட்டாங்களாம். அப்போ அவர்களுக்கு உள்ளே சரியான பேச்சுவார்த்தை இல்லாதனால அந்த குடும்பம் உடைஞ்சிருச்சு. இன்று இந்த முதல் கூட்டத்திற்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஆலோசனை சொல்றேன். உங்களுடைய குடும்பம் மிக வெற்றியுள்ள குடும்பமாய், கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய ஐக்கியத்தை ஆண்டவர் தர்றதுக்கு விரும்புகிறாரு. உங்கள் குடும்பத்தை கட்டுறதற்கு விரும்புகிறாரு. பார்க்கும்போதெல்லாம் கோவப்பட்டு, பார்க்கும்போதெல்லாம் சத்தம் போட்டு, இல்லைன்னா ஒரு தேவைன்னா நீங்கள் வந்து வலிஞ்சிட்டு நின்றுருப்பீங்க, ஒரு தேவைன்னா நீ பெரிய ஐஸ் வைப்ப அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லி பேச வந்தவங்களே உடனே காயப்படுத்துறதை விட்டுட்டு, நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட வராமல் வேற யார்கிட்ட அவங்க போவாங்க, உங்கள்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட அவங்க கேட்பாங்க. ஒரு கணவன் ஒரு மனைவி என்று சொல்லுகிறவர்கள் வந்து அப்படித்தான், உங்கள்கிட்ட தான் அவங்க வந்து நிற்பாங்க, உங்கள்கிட்ட தான் கேட்பாங்க. ஆமாம் ஆமாம், தேவைன்னா உடனே வலிஞ்சிட்டு வந்து நில்லுங்க, தேவைன்னா உடனே என்கிட்ட வந்து பேசிட்டு, உனக்கு ஒரு தேவை இருக்கா, அவங்க அம்மா வீட்டுக்கு போகணுமா, இல்லைன்னா எதானா உடனே வருவியே, சிரிச்சிட்டே வருவியே அப்படின்னு எல்லாம் சொல்லி டக்குன்னு பேச்சை அப்படியே கட் பண்ணாமல் இன்று ஒரு தீர்மானத்தோடு எல்லாரும் இந்த இடத்துல இருந்து போவோம். ஆண்டவரே, என் கணவன் என் மனைவி என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற நாங்கள் 2 பேரும் ஒரு நாளிலே அரை மணி நேரமாவது, தயவு செய்து சிஸ்டர்ஸ், உங்களுடைய கணவனார் வருவதற்கு காலதாமதம் ஆகிவிட்டது என்றால் நீங்கள் தூங்கி விடாதிருங்கள்.
நீங்கள் பேசாமல் போய் படுத்துறாதீங்க. அதே நேரத்தில் ஆண்கள் வந்து உங்களுடைய வீடுகளுக்கு வேலை முடித்த அடுத்த நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுங்க. லேட் பண்ணாமல் எங்கெங்கேயோ தெருவில் யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத விட நீங்கள் உடனே வீட்டுக்கு வந்து உங்கள் பிள்ளைகளோட நேரத்தை செலவு பண்ணி உங்கள் மனைவி உங்களுடைய கணவனிடத்தில் தினமும் ஒரு அரை மணி நேரம் பேசுங்க. உண்மையிலே சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற 75% 75% பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் என்று நான் நம்புகிறேன். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஒரு நாளில் கணவனார் ஊருக்கு போனால், மனைவி ஊருக்கு போனால் ஒரு 10 டைமாவது ஃபோன் பண்ணி பேசுவேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஓகே, ஆண்களில் பல கூட்டத்தை காணும். நிறைய பேர் வந்து போயிட்டீங்களா அப்பா சாமி, எப்போ வருவீங்க? வர்றது வரைக்கும் நமக்கு என்ன இல்லை, தொந்தரவே இல்லை சாமி. இல்லை, நிறைய பேர் ஃபோன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சும்மா சும்மா என்னத்தை ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிற, ஃபோனை வை பேசிகிட்டே இருக்கிறேன், என்னத்தை பேசுறது, இப்போ தானே கூப்பிட்டேன், இப்போ தானே பேசினேன். உண்மையிலே சொல்கிறேன், நமக்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் நமக்கு சந்தோஷம். நம்மகிட்ட பேசுறதுக்கு ஆள் இல்லைன்ற ஒரு நிலைமை வரும்போது தான் நமக்கு துக்கம் தெரியும். நல்ல, இன்று நம்ம எல்லாம் ஒரு தீர்மானத்தோடு போவோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிக்கும்போது, அவள் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். நீங்கள் அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும், அந்த பட்டணங்களில் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டது. அவள் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது அந்த லோத்துக்கும் இந்த அவனுடைய மனைவிக்கும் அநேக தூரம் இடைவெளி இருந்ததை குறித்து வேதம் இங்கே சொல்லுகிறது.